ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து விசைப்படகு சென்ற 2500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி முனையில் மீனவர்களை விரட்டி பிடித்துள்ளனர். இதுகுறித்து அவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். என்று மாறுமோ ராமேஸ்வரம் மீனவனின் அவல நிலையில் மீன்பிடிக்க செல்ல முடியாமல் ஒவ்வொரு நாளும் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ராமேஸ்வரம் மீனவர்கள். நேற்று கூட அனுமதி சீட்டு வாங்கி கடலுக்கு போன மீனவர்களை இலங்கை அரசு நமது எல்லையிலே வச்சு தடுத்து நிறுத்தி ஒரு படகை கயிறு போட்டு இலங்கைக்கு கொண்டு செல்லும் பொழுது அந்த படகு பழுதானதால் அந்த படகை விட்டுட்டு சென்றிருக்காங்க. மீனவர்களை ராமேஸ்வரம் மீனவர்களை மீன் பிடிக்கவே விடாத அளவுக்கு ரொம்ப கொடுஞ்சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஹார்ஸ் பவர் இன்ஜின் கொண்ட படகுகளை வச்சு எங்க தமிழக மீனவர்களின் படகுகளில் நேரடியாக முட்டுறது, எங்க வலைகளை சேதப்படுத்துறது, எங்க மீனவர்களுக்கு ஒரு பெரிய அச்சத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக இந்த இலங்கை அரசு எங்க மீனவன் மேலையும் எங்க படகு மேலையும் இப்படி எங்க படகை சேதப்படுத்தி எங்க மீனவனை சிறைப்பிடிக்கப்படுறது ரொம்ப தண்டனைக்குரிய ஒரு குற்றமா இருக்கு. எங்களையும் சக மனிதர்களாக நினைச்சு எங்க மத்திய மாநில அரசு எங்க இலங்கை பிரச்சனையை கையில் எடுத்து எங்க மீனவர்களை காத்து எங்க மீனவர்களை வாழ வைக்கணும் கேட்டுக்கொள்கிறேன். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ். வணக்கம் பூபேஷ், விவரங்கள். வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து மீன்பிடி அனுமதி சீட்டை பெற்றுக்கொண்டு 500க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் இன்று காலை கடலில் மீன்பிடிக்க சென்ற போது கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியே ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் அந்த மீனவர்களை துப்பாக்கி முனையில் பிடித்து மிரட்டியதோடு அவர்களை விரட்டி அடித்த சம்பவமானது அரங்கேறியிருக்கிறது. இந்த 500 விசைப்படகுகளில் 2500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க சென்ற நிலையில் இதன் காரணமாக சுமார் படகொன்றுக்கு 50,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டதாக அந்த மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தொடர்ச்சியாக வாழ்வாதாரத்திற்காக மீன்பிடிக்க செல்லக்கூடிய ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்களை தொடர்ந்து இந்த இலங்கை கடற்படையின் அச்சுறுத்துவது தொடர்கதையாக இருந்து வருகிறது. இந்த சூழலுக்கு உடனடியாக நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என பல்லாண்டு காலமாக அந்த மீனவர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்படும் நிலையில் இதற்கு உரிய நிரந்தர தீர்வை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என இந்த மீனவர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.